கருணாநிதி, முத்துவேல், சார், எடப்பாடி சார், சேலத்தை சேர்ந்தவர் எடப்பாடி சார், நாளைக்கு உக்காராரு எங்கள் தளபதி விஜய் அண்ணன் ஜோசப் விஜயனா நாளைக்கு உக்காராரு சிஎம் சீட்டில். நாளைக்கு அவர் உள்ள போகிற அறிக்கையை வண்டி பாருங்க. மக்களுக்கு என்னென்ன அறிக்கை விட்டாரோ அந்த அறிக்கையெல்லாம் வெளியே வர பாருங்க. பார்த்துட்டு எல்லாம் வீட்டில் உட்காந்து செய்தியை வண்டி பார்த்துங்க. வந்து மக்களும் கட்சிக்கு டிவிக்கு கட்சிக்காரங்களும் எல்லாமே நீங்கள் பண்ண அவருக்கு அசிங்கத்தை எல்லாமே பொறுத்துக்கின்னு எல்லாம் அந்த அளவுக்கு இதுவாகிறாங்க. வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு தான் இருக்கிறேன், விசாரிச்சு பார்த்து தான் இருக்கிறேன். உங்களை குறை சொல்கிறது, இது பண்ணுறது, திட்டுறது, கொள்வது. அவர் என்ன சார் பண்ணார்? வந்து அவர் நாட்டுக்கு நல்லது தானே பண்ண வர்றாரு. உங்களை மாதிரி சொத்து சேர்க்கறதுக்கு வரல. அவர் சில நேரத்துக்கு சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அவரால் எப்படி கொடுக்க முடியும்? 5 வருஷத்துக்கு எப்படி கொடுக்க முடியும்? அவரால் முடியும். ஒருத்தரால் முடியுதுனால தான் ஒருத்தர் வார்த்தையாக விடுவாங்க. அப்படிலாம் விடவே மாட்டாங்க. தளபதி சிஎம் சீட்டில் நாளைக்கு உட்கார்றாரு. நாளைக்கு உட்காந்தவனையும் பேப்பரில் வரும். பேப்பரில் வந்தவனையும் நீங்கள் திருப்பி எங்கே திருப்பி என்னென்ன பிளான் போடுறீங்களோ இன்றைக்கியே போட்டுங்க பிளானை. இன்றைக்கி இன்னும் டைம் 11 ஆகுது, 15 ஆகுது. நீங்கள் போட்டுங்க. இன்னும் 12 மணி நேரம் அதை போய் தெரிஞ்சிடும். ஒரு 6 மணி நேரத்தில் நைட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து பிளான் போட்டு வச்சுங்க. வந்து எப்படி திருப்பி வந்து கவுக்கலாம், திருப்பி யாரை விட்டு பேச வைக்கலாம், லேடிஸுங்கள ஜென்ஸை யாரை வச்சு குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பிளான் போட்டு வச்சுன்னு கரெக்டாக பேசுகிறது ஒரு தெளிவாக பேசணும். நான் விடுற வீடியோவோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் குஷ்டு இருக்கிற மாரி வந்து அந்த வீடியோ வந்து அனுப்பிச்சி விட்றீங்க. நான் குடிக்கலன்றது யாருக்கு தான் தெரியும்? இந்த ஊரில் அவங்களுக்கு தெரியும். சைட்டாக அந்த பார்க்குறாங்க, வீடியோ பார்த்தாங்க பாரு, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் அனுப்பும்போது நான் பார்க்கும்போது நான் குஷ்டி வந்து பேசுகிற மாரி நீங்கள் அந்த வீடியோ அனுப்பிச்சி விட்றீங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து தோத்துட்டீங்க சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து இது மாதிரி கவுக்கு பண்ணுறீங்கனாக்கா அப்பயே தெரிய வேணாம் நீங்கள் தோக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அண்ணன் என்ன சொன்னார்? திமுக தோக்குவது உறுதி அப்படின்னாருல. அதே மாதிரி தான் நாளைக்கு சேம் சீட்டில் உட்காந்தோடனையும் உங்கள் படம் இதுக்கப்புறம் ஓடாது. 5 வருஷத்துக்கு எடப்பாடி சார் படமாக ஓடாது. 5 வருஷத்துக்கு நீங்கள் 2 பேர் கூட தான் பேசிக்கினதுக்கப்புறம் அவருக்கு விஜயனுக்கு ஜோசப் விஜயனுக்கு வந்து கட்சி இதை வந்து யாருன்னு பார்த்தாக்கா அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு திமுகவா இல்லை டிவிக்காவா 2 பேருக்குள்ள தான் போட்டினார் இருப்பார். அதேமாதிரி தான் 2 பேருக்குள்ள தான் போட்டியை அவருக்கு. ஒன்று சிஎம் முக சார், விஜய் சார், இவங்க 2 பேருக்கு தான். எடப்பாடி சார் கிடையாது. அவர் லிஸ்ட்டில் வந்து யாரும் சேர்க்கல வந்து அவரை வந்தார். அதனால்தான் அவர் வந்து அவர் வெளியே வராமல் கரெக்டாக வந்து அவர் சட்ட நீதியாக அவர் என்ன பேசுகிறேன் பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அரசியல் பண்ணால் நேர்மையாக பண்ணணும். நேர்மையாக நாங்கள் எப்படி உண்மையாக மக்கள் மேலே பாசம் வைக்கணும். நம்ம வண்டி சாப்பிட்டா நல்லா இருக்காது. நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி மக்கள்லாம் சாப்பிட்ணும். நாங்கள்லாம் ஜெயிலில் உள்ள இருக்கணும்னு தான் பண்ணுவோம். இருக்கும்போது நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ ஜெயிலில் எங்கள் கூட எத்தனை பேர் இருக்கிறான் சுற்றி உட்காந்து இருப்பான். அவனுக்கு கூட உட்காந்து மொத்தமாக வந்து நாங்கள் என்னென்ன பிடிச்சி சாப்பிட்றோமோ அது எல்லாமே அவனுக்கு தட்டில் இருக்கும். அந்தமாதிரி தான் ஜெயிலில் நாங்கள் வந்து பேர் எடுத்தோம். அதனால் தான் நாங்கள் ஜெயிலுக்கு போனாலும் வந்து எனக்கு எங்கள் சித்தப்பா, எங்கள் தம்பி டூமாவுக்கு 3 பேர் அந்தமாரி பார்த்து எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவோம். இவன் கீழே போட்ட ஆள் இவன் வந்து இவனை வச்சு சாப்பிடக்கூடாது, ஆல்ட்டி வேலை செய்கிறவன் வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அடி போட்டோம். நம்மள மாரி தான் அவனுங்களும் மனுஷனாக மதிங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து நல்லா இருப்பீங்க. அந்த அம்மா உண்மையாக மனசால் மக்களை உண்மையாக நினச்சாங்க ஜெயலலிதா அம்மா. ஆனால் அந்த அம்மாவை வந்து கொண்டுட்டீங்க. அதை கொண்டது நீங்களா யாருன்னு தெரில. ஆனால் முக்கியமான குற்றவாளி யாருன்றது எனக்கு தெரியும். ஆனால் அவள் சீத்தில் விட மாட்டாங்க. சாவர காலத்தில் இருக்கிறான் கட்டத்தில் போகிறோம். அந்த உயிர் போகிற டைம் எனக்கு தெரியும். அந்த டைமில் தான் நான் பண்ணுவேன். அந்த வீடியோவை வந்து நான் வெளியே விட்டு போவேன். அதுக்குள்ளேயே யார் சாவின்னு சொல்லிட்டு யார் உயிர் போகணும்னு யாருக்கும் தெரியாது. அதாவது இறப்பு பிறப்பு யாருக்கும் தெரியாதுன்றாங்களே. இறக்குறதும் தெரியாது, பிறக்கிறதும் தெரியாது. அதேமாதிரி திடீர்னு வரலாம் ஆட்டோலேக்கு போய் மண்ணில் போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. உங்கள் விட்டாக்கு பணங்குது, நீங்கள் இந்த பாடினில் போய்ட்டு உடம்பெல்லாம் காப்பாற்றிடுவோம். இல்லாதப்பட்ட ஏழைங்க என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஓடுவாங்க. ஆனால் அவங்களாம் உயிரோட இருக்கிறாங்க. அவங்களாம் நிம்மதியாக சாப்பிட்றாங்க, தைரியமாக சுற்றுறாங்க. உங்களால் சுற்ற முடியுதா? போலீஸ் பவர் இல்லைனாக்கா நீங்களாம் ஒரு சாதாரண ஆள்.
போன ஆட்சியில் நீங்கள் தோத்தீங்கல்ல 2011 அப்போ உங்கள் கூட ஒரு போலீஸ் வந்தாங்களா? நீங்கள் உண்டியாக தானே வாக்கிங் போனீங்க. அதுவும் நான் பார்த்தேன். எனக்கு தெரியாத கதையே கிடையாது. அரசியல் அனுபவம் வந்து 30 வருஷம் அனுபவம். ஜெயில் அனுபவம் வந்து 2003லேருந்து 2010 வரைக்கும். அதுலேருந்து நான் தொடர்ந்து போயின்னு தான் இருந்தேன். மிஸ்ஸாக போய் அதெல்லாம் பொய் வேலைக்கெல்லாம் வந்து போயின்னு தான் இருந்தேன். நான் பண்ணுற நேர்மையான சண்டை வந்து யாருக்கிட்டையும் நான் சொல்ல விட மாட்டேன். நான் என் மனசுலேயே பொறுத்து பொழிச்சு விட்பேன். நான் வந்து இந்த என்ன சொல்கிறது, அண்ணன் சிஎம் காலையில் நாளைக்கு உட்காருவார். நான் அதான் செல்லில் பார்த்துனே இருக்கிறோம். நான் செல்லை நோண்டினாலுமே அவரோட தொண்டர்கள் யாராக இருக்காங்க எல்லாம் நோண்டினாலுமே ஃபஸ்ட்டு அண்ணன் என்ன அறிக்கை விட்றாரு விஜய் அண்ணன், அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் மற்ற செல்லில் மற்ற இதெல்லாம் நோண்டி பார்ப்போம். அவருக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களது நோண்டுவோம். ஃபேஸ்புக் நோண்டி பார்த்து உங்களது நோண்டிட்டு அதுக்கப்புறம் பொதுவாக இருக்குது பாரு பிடிபி, அதை நோண்டுவோம். இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டுக்கு ஃபுல்லாக வந்து அண்ணன் படம் தான் ஓடின்னு இருக்குது. அவரோட பேசுனது தான் ஓடின்னு இருக்குது வீட்டுக்குள்ளே. அதுதான் இதுக்கப்புறம் வந்து சைலண்டாக இருக்கும். 5 வருஷத்துக்கு எந்த இதுவும் பண்ணாருங்க. அந்த இந்த 5 வருஷத்தில் 230 தொகுதியில் வந்து எங்கெங்கே ஏழை மக்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பணக்காரன் ஆவாங்க. பணக்காரன் ஆக்குறது தான் அவர் வந்துக்கிறாரு. நம்ம வேண்டிய பணக்காரன் தான் போகாது. மக்களும் பணக்காரனாக இருக்கணும். பண வசதியில் பண வசதியாக இருக்கணும். அதுதான் என்ன பண்ணார், 5 லட்ச ரூபா வட்டி இல்லாத கடன் கொடுக்க சொல்லிக்கிறார். 2500 பெண்களுக்கு மாதம் நீங்கள் 1000 ரூபா தான் கொடுத்தீங்க, அவர் 2500 கொடுக்குறாரு. பிறந்த குழந்தைக்கு மோந்திரம், கல்யாணம் அவர்கள் வந்து ஒரு சவுத்தில் 8 கிராம் தங்கம், கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டரு, இதெல்லாம் வந்து சும்மாவா? அப்போது அவர் எந்த அளவுக்கு மக்களை வந்து நினைக்கிறார், இந்த அளவுக்கு ஜனங்க கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் செத்தாக கூட ஊர் மக்கள் ஜனமே, இந்த நாட்டு மக்கள் ஜனமே அவர் சாவுக்கு போகும்போது